திசை மாறும் வாழ்க்கையே. ஐயோ, இந்த அம்மா கூட காலையில் பேசி எனக்கு டைமே போயிருச்சே. ஐயோ, பஸ் வேற போயிருச்சா இல்லையான்னு தெரியலையே. என்னது இந்த ஹரிணியை வேற இன்னும் காணோம். இவ எப்பவும் ஸ்கூட்டியில் தானே போகிறா. என்னை ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போனால் என்ன பெரிய கவுண்டரையா பொண்ணுன்னு ஊருக்குள்ளே பேச்சு வேற. சை, ஐயோ, டெய்லியும் நான் மட்டும்தான் லேட்டாக போகிறேன். இந்த அம்மா கிட்ட சொல்லி ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்க சொன்னால் என்னென்ன நியாயம் பேசுது இந்த அம்மா. பேசாமல் அண்ணன் இருந்திருந்தா கூட எனக்கு வாங்கி கொடுத்துருப்பா. அதையும் இந்த அம்மா கெடுத்துருச்சு. சை, பேசாமல் யாரையாவது லிஃப்ட் கேட்டு போயிடலாமா? ஐயோ, அன்னைக்கே யார்கிட்டையோ லிஃப்ட் கேட்டு அவன் பாட்டுக்கு கத்திட்டு போனா. இப்போ மறுபடியும் கேட்டோம், அதே மாதிரி எவனாவது பேசிடுவானோ? யாராவது லேடிஸ் வர்றாங்களா? இந்த ரோட்டில் யார் வர போகிறாங்க? இது ஒரு பட்டிக்காடு. முருகா, நான் கல்யாணம் பண்ணி போகிற ஊராவது ஜம்முன்னு ஒரு சிட்டியாக இருக்கணும். நினச்சா நான் போயிட்டு வர மாதிரி இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஊர். மீனா, என்னப்பா இவ்வளோ சீக்கிரமா பஸ் ஸ்டாப்ல வந்து நின்றுட்டு இருக்க? ஹரிணி, நீ இன்னும் போகலையா? நான் கூட நீ போயிட்டியோன்னு நினைச்சேன். ஆமா, டெய்லியும் நீ ஸ்கூட்டில தானே வருவேன். இன்னைக்கு நான் பஸ்ல வரக்கு வந்திருக்கேன். அதை ஏன்பா கேட்குறேன்? எங்கள் அம்மா நீ ஸ்கூட்டிலையெல்லாம் போக வேண்டாம், போனீன்னா எங்கேயாவது விழுந்துருவேன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் நீ என்ன பண்ணுறது? அதனால தான் பஸ்லேயே போகலான்னு வந்தேன். ஐயோ, அப்போ உனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியாதா? ஆமா, நீ நல்லா தானே ஓட்டிட்டு இருந்த. என்ன கூட வச்சு ஓட்டுனியே, அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மீனா. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதை கொண்டு வந்து என் மேலே காட்டுறாங்க, அவ்வளோதான். என்னப்பா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. மீனா, நீ யாராவது கிட்ட சொல்லிடாத. எங்கள் அண்ணன் நம்ம ஊரில் ஒரு ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு நந்தினி, அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை லவ் மேரேஜ் பண்ணிட்டாண்டி. என்ன ஹரிணி சொல்ற? நிஜமாவா சொல்ற? ஆமாம் மீனா, ஆமாம். நீ ஏண்டி இவ்வளோ ஷாக் ஆகிற? கூட பிறந்த நானே ஷாக் ஆகலை. யாரையோ லவ் பண்ணுனா மேரேஜ் பண்ணிட்டா ஜாலியாக இருக்கட்டும்னு ஹாப்பியாக இருக்கேன். ஆமாம், நீ எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகிற? சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, உங்கள் வீட்டில் ரொம்ப டீசெண்ட் அப்படி இப்படிப்பீங்களே, அதுதான் இப்போ திடீர்னு இப்படி சொன்ன உடனே ஷாக் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு என்னடி பண்ண முடியும்? அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். மேரேஜ் பண்ணிக்கிறது அவங்கவுங்க விருப்பம். அதில் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? எங்கள் அண்ணனுக்கு அவளை பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிட்டான். இதில் என்ன தப்பு? எங்கள் வீட்டில் என்னமோ தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு குதிக்கிறாங்க. எங்கப்பா வீட்டுக்கு வந்தால் வெட்டிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன நடக்குன்னே எனக்கு தெரியலடி, பயமாக இருக்கு. என்ன ஹரிணி சொல்கிற? எனக்கு கேட்குறக்கே தலையெல்லாம் சுத்துது. உனக்கே இப்படி இருக்கு, எனக்கு எப்படி இருக்குது? அதனால எங்கள் அம்மா நீ வாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது சுற்றுறக்கு போயிடுவ, பேசாமல் பஸ்லேயே போன அனுப்பிச்சுட்டுட்டாங்க. இது வேறையா? சரி விடுடி, என்ன பண்ணுறது? இனி டெய்லியும் பஸ்ஸு தான். இந்த பஸ்ஸில் போகணுன்னாவே எனக்கு கடுப்பாக இருக்குது. ஒன்று டைமிங்க்கு வரும், இல்லை பஸ்ஸே வராமல் போயிடும். இன்னைக்கு பாரு, வந்துதா போச்சா ஒன்றும் தெரியல. விடு ஹரிணி, வந்தா வருது, வராட்டி போகுது. யாரையாவது லிஃப்ட் கேட்டு போவோம். ஆமாடி, ஐயோ சாமி, லிஃப்ட் கேட்டு நம்ம யாராவது கூட போய் அதை எங்கள் வீட்டில் பார்த்து அப்புறம் என்னை காலேஜே போக வேண்டான்ட்டுருவாங்க. ஆமாம், எமைனா உங்கள் வீட்லையெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களாடி? அடியே ஹரிணி, சொல்ல மாட்டாங்களாவா? எங்க அம்மா நீ சொன்ன ஷாக் ஆயிருவ. என்ன மீனா சொல்கிற? ஹரிணி, நான் சொல்கிறத நீ யார்கிட்டையும் சொல்லிடாத. எங்கள் அம்மா உங்கள் அண்ணனுக்கு தாண்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உங்கள் வீட்டில் வந்து பேச போகிறேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு என்னை பயமுறுத்திட்டு இருந்தாங்க. நான் முடியவே முடியாது, காலேஜ் முடித்து வேலைக்கெல்லாம் போகணும், அது வரைக்கும் என்கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசாதன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை ஹரிணி, நீ என் கூட தான் படிக்கிற, எனக்கு ஃப்ரெண்டு தான், எங்கள் வீட்டில் தெரியவே தெரியாது. தெரிஞ்சதுன்னு வெய்யேன், உன்கிட்ட சொல்லி உங்கள் அண்ணனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு நினைப்பாங்க எங்கள் அம்மா. அடியாத்தி, இது என்னடி புது கதையாவல்ல இருக்குது? ஐயோ, நல்ல வேலை எங்க அண்ணன் தப்பிச்சான். ஏன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்ப என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா உங்க அண்ணன் சந்தோஷமா இருந்திருக்க மாட்டான்னு சொல்றியா? ஐயோ, விடு, இப்ப எதுக்கு கோவப்படுற? அதுதான் எதுவும் நடக்கலையில, விடுடி. ஏண்டி இவ்வளோ கோவப்படுற? ஐயோ, எனக்கு தலையே சுத்துது, என்னென்னமோ நடக்குது.
ஆமால்ல, விடு. அதுதான் எதுவும் நடக்கலையே. யார் என்ன நினைச்சாலும் கடவுள் நினைக்கிறது தான் நடக்குங்கிறதுக்கு இதுதாண்டி சாட்சி. விடு விடு, பார்த்துக்கலாம். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அம்மா எதுக்கு உன்னை எங்க வீட்டு மருமகளா ஆக்கணும்னு நினைச்சாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. பின்னென்னத்துக்கு, நீங்க தான் இந்த ஊர்லயே பெரிய பணக்காரங்களாச்சே, அதனால தான். அது சரி. அம்மாடியோ. அடியே, அதுதான் ஒன்றும் நடக்கலையல்ல. ஓவரா வாயை பொழக்காத, விடு விடு. அடியே மீனா, அங்க பாருடி. இவனா? அடியே மீனா, இவன் தானே நம்மளை அன்னைக்கு காலேஜில் ட்ராப் பண்ணா. ரொம்ப நல்லவண்டி. பேசாம இவனையே ஸ்டாப் பண்ணி நம்ம காலேஜுக்கு போயிடுவோமா? இந்த பஸ்ஸுக்கு யாராவது வருதா இல்லையானே தெரியாது. இரு நானே ஸ்டாப் பண்ணுறேன். இரு, கொஞ்ச நேரம் பேசாம இரு. அன்னைக்கு எவ்வளோ வாய் பேசினா. இவன் கூடலாம் நான் வர மாட்டேன். பேசாம இரு, நம்ம பஸ்லயே போகலாம். ஏய் லூசாடி நீ, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் காலேஜே போக முடியாது. தள்ள அந்த பக்கம். சொன்ன கேளு ஹரிணி, நில்லுடி. எங்க ஸ்டாப் 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 ஸ்டாப். ஐயோ, போச்சு. யாருங்க நீங்க? எதுக்காக இப்ப பைக்கை ஸ்டாப் பண்ணீங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? எங்களை தெரியலையா? உங்களை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க என்ன ஜெயலலிதாவா? ஏங்க காலையில கடுப்பேத்திட்டு இருக்கிறீங்க? என்னங்க வேணும் உங்களுக்கு? போச்சு. இவனே ஒரு குரங்கு. இவங்கிட்ட போய் லிஃப்ட் கேட்குற பாரு. நல்லா. சார் கோவப்படாதீங்க. இந்த ரூட்ல பஸ்ஸே வர மாட்டேங்குது. எங்களை கொஞ்சம் காலேஜ் வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா? அது சரி. டெய்லியும் அதே பஸ்ல தானே போறீங்க, இன்னைக்கு மட்டும் என்ன? திமிரு பிடிச்சவன். பேசாம கேட்டா கொண்டு போய் விடுவான்ட்டு இல்லை, என்னென்ன கேட்குறான் பாரு. இல்லை சார், இவன் என்னோட ஃப்ரெண்டு. இவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதான் பஸ் வர வரைக்கும் வெயிலில் நிற்க முடியல. அதனால தான் இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. கொஞ்சம் காலேஜுக்கு சீக்கிரம் போகணும். அதனால தான் சார் கேட்டோம். அடிப்பாவி, என்ன ஏண்டி கோர்த்து விடுற எருமை? சும்மா இருடி. கொஞ்சம் விட்டு போட்டாதா கொஞ்சமாவது மனசு இலகுவானுங்க. இரு. உனக்கு நான் தான் கிடைச்சனாடி. சார் ப்ளீஸ் சார், அவனால் ரொம்ப நேரம் வெயிலில் நிற்க முடியாது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எங்க இந்த மூஞ்சிக்கு உடம்பு சரியில்லையா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஹலோ, என்ன நீங்க மூஞ்சி கிஞ்சின்னு பேசுறீங்க? பேசாம போங்க. என்னம்மா, பேசாம போறவனை வழி மறைச்சு வம்பு கிழக்கிறது இல்லாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஐயோ சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார். அவன் ஏதோ தாங்க முடியாமல் வெயிலில் நிற்க முடியாமல் பேசிட்டா. சார் ப்ளீஸ் கொஞ்சம் ட்ரா பண்ணுங்க சார். இந்த மூஞ்ச பார்த்தா வெயில்ல முடியாம நிக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. நல்லா நில்லுங்க. ஐயோ சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். ஹலோ, நீங்க தான் எங்களை கொண்டு போய் ட்ரா பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. பேசாம போங்க. உங்களை யாரும் இங்க வழி மறைச்சு நிக்கல. அது சரி. அப்ப இன்னும் நல்லா நில்லுங்க. ஆளையும் மண்டையும் பாரு. உங்களை யாரும் பார்க்க சொல்லி கேட்கல. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. காலையில நம்மளுக்குனே வந்து வாதிக்குதுக்கு பாரு. மூஞ்சியும் மோரக்கட்டையிலும். ஆள் ஒன்று பேக் ஒன்று தூக்கிட்டு வந்துடுறது. ஏண்டி இப்படி பண்ணுன? பின்ன என்னடி, ரொம்ப தான் ஓவரா பேசுறேன். உன்னை யார் இவன்கிட்ட வரல லிஃப்ட் கேட்க சொன்னது? நீ தானே போ. என்ன இது கிழித்து விடுற? அவன் மூஞ்சியும் ஆளும் மண்டையும். போடி லூசு, உனக்கெல்லாம் பொழைக்கவே தெரியல. பேசாம போலான்னு கிடையாது. அங்க பாரு, பஸ்ஸே வந்துருச்சு, வா போலாம். சே, இந்த பஸ்ல தான் தொங்கிட்டு போகணும்னு என் தலையில எழுதி இருக்குது. மன்மதனே நீ கலைஞன்தான், மன்மதனே நீ காவலன்தான், மன்மதனே நீ காதலன்தான், உன்னை முழுதாக நானும் என்னில் மூழ்கவா, உந்தன் கை தட்ட எந்தன் உயிரை வைக்கவா, ஒரு முறை பார்த்தால் பலமுறை ரசித்திடும் இதன் உயிர்தானா, காதல் என்ன கண்ணா மூச்சியாட்டம்மா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டம்மா, கூந்தல் வருடும் காற்று அது நானாயிருந்தேன் தெரியாதா, உயிரை பருகும் காதல் அது ஒரு நாள் உனையும் பருகாதா, சின்ன சின்ன மூக்குத்தேயின் வைரமாய் மின்னுவதும் காதல் தரும் ஒளிதான். அக்கா, அரவிந்து வாடா.
ம் அக்கா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வர்றேன். என்னக்கா ஒரே லவ் சாங்கா பாடி தள்ளுறேன். டேய் ஓவரா பேசாத, சும்மா தூக்கம் வரலையேன்னு பாடிட்டு இருந்த, அவ்வளோதான். ம் அதுக்கு உனக்கு வேற ஒரு பாட்டும் கிடைக்கலையா? இரு இரு நான் போய் டாக்டர் கிட்ட சொல்றேன். டேய், இருடா இருடா. ம் அந்த பயம் இருக்கட்டு, முதல்ல எனக்கு போய் சாப்பாடு எடுத்து வைக்கிற. டேய் அதெல்லாம் இருக்கட்டு, 2 நாளா எங்கடா போன? அதை ஏக்க இப்ப கேக்குற? டேய் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போனையாடா? ஃபோன் பண்ணாலும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற, எங்கடா போன? அக்கா ஆஃபீஸ் விஷயமா வெளியில போனக்கா. போன இடத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்து, அதுதாக்கா லேட் ஆயிருச்சு. அதனால அங்கேயே ஸ்டே பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர சொல்லிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. டேய் அரவிந்து, நிஜமா தானே சொல்ற? ஒரு பிரச்சனையும் இல்லையே? அக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வேற ஏன்க்கா? சரிடா 2 நாளா நீயும் வீட்டில் இல்லையா? நானும் மீனாட்சி அக்கா வீட்டு புண்ணியர்ச்சனைக்கு போயிட்டேனா, வீடெல்லாம் ஒரே டஸ்ட்டுடா. க்ளீன் பண்ணி எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு, அதனால தான் கேட்டேன். நீ ஏக்கா தனியாக கஷ்டப்படுற? இனி நான் 2 நாளைக்கு லீவு தானே, அப்புறம் பண்ணுனா கிடக்குது. சரி விடுடா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 நாளாக உன்னை வேற காணமா, நீ வீட்டில் இல்லாமல் ரொம்ப போர் அடிச்சுதுடா, அதனால தான் கேட்டேன். சரிக்கா ஆமா உனக்கு தான் போர் அடிச்சா பக்கத்திலேயே மாமா இருக்கிறாருல்ல, பேசாம போக வேண்டியது தானே. அடிங்க அடேய், எல்லாம் உன் வேலை தானே, தெரியும் எனக்கு. அக்கா யார் வேலையா இருந்தா என்ன, மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்குல்ல, பேசாம லவ் பண்ற வழி பார். டேய் நீ எல்லாம் ஒரு தம்பியாடா? தம்பி மாதிரியா நடந்துக்கிற? ஆமா தம்பி மாதிரி தான் நடந்துக்கிற, தம்பிங்கிறதுனால தானே இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். அதுவும் சரிதான். அப்போ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கிற, அப்படி தானே? அப்படியும் வச்சுக்கலாம், அப்படி இல்லாமலும் வச்சுக்கலாம். எது எப்படியோ உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதா இல்லையா? அக்கா டாக்டர் எல்லாம் இந்த காலத்தில் யாராவதுக்கு கிடைப்பாங்களா? நீ மகாலட்சுமிக்கா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதனால தான் உனக்கு டாக்டர் மாப்பிள்ளையே கிடைச்சிருக்கிறாரு. பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிற வழியை பாரு. அதை விட்டுட்டு ஏதாவது என்கிட்ட பேசுன அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன்னு சொல்லிட்டேன். டேய் அரவிந்து, அதெல்லாம் முடியாதுடா. எப்போ உனக்கு கல்யாணம் நடக்குதோ அப்போ தான் என்னோட கல்யாணமும். அக்கா அப்படின்னா நீ கிளவியே ஆயிருவ பார்த்துக்கோ. பரவாயில்ல அரவிந்து, இந்த கிழவியை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ பண்ணிக்கிட்டு, இல்லாட்டி போகட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பேசாம ஒழுங்கு மரியாதையை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துற வழியை பாரு. நான் எப்போ கல்யாணம் பண்ணணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னைவே ஏதாவது காரணம் சொல்லிட்டு நீ இருந்த அப்புறம் அவ்வளோதாக்க சொல்லிட்ட. டே இருடா, எனக்கு பசிக்குது, பேசாம சாப்பாடு எடுத்து வை. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? ரொம்ப ஓவரா பேசுறானே. ஒருவேளை நம்ம லவ்வுக்கு ஓகே பண்ணினது எல்லாத்தையும் இந்த டாக்டர் இவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டாரா? இருந்தாலும் இருக்கும், 2 பேர் கூட்டு கலவானிக்கு தானே. இருங்கடா உங்களை வச்சுக்கிறேன். அக்கா பசிக்குது, சாப்பாடு எடுத்து வச்சியா இல்லையா? வச்சாச்சு.